Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று தளபதி எங்கேயோ போய் ஏதோ பண்ணியிருக்காரு. அது பண்ணின உடனே அது வீடியோ வந்துருச்சு. சிஎம் விஜய் பெரம்பூர் விசிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க. ஆனால் ஒன்று கதறல் சொரு பக்கம் ஹெவியாக போய்கிட்டு தான் இருக்குது. எது பண்ணினாலும் ஏது நடந்தாலும் ஹெவி கதறல். அந்த இதில் அந்த ஃபங்க்ஷன்லேயே அந்த பாட்டு பாடலை, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு. இன்னொருத்தர் சொல்லிக்காரு, நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு மட்டும் கோபம் வந்துச்சு ஆட்சி கவிழ்ந்துடும். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்போ சார் வரும், அவங்க ஆட்சிக்கு வந்து 1.5 மாதம் ஆகுது இன்னுமா கோபம் வரலை அப்படின்னு. என்னெல்லாம் அந்த தோத்த காண்டில் என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ என்ன ஏதுங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு முக்கிய போயிடலாம். புழுங்கல்ல ஒரு 10, புழுங்கல்ல 10, அள்ளிப்படி போடு 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 போடு, பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, அள்ளிப்படி போடு. வாத்தா நல்லா இருக்கியா? வாங்க 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 வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். போட்டுறாங்க, அதான் மெயினா. ஏங்க நியூஸ் சேனல் கிட்ட போய் உளறி விட்டு இதெல்லாம் போட்டுறாதீங்கன்னா அவங்களுக்கு அதான் சார் கண்டென்ட். அழகா இருக்காரா? என்னடா அது பண்ணினாரு இது பண்ணினாருன்னு சொல்லுங்க. அழகா இருக்காரு. இப்போ கலர் சட்டையில வராது. ஐயோ என்னத்தையும் போட்டாடி. ஐயோ தூக்கி போட்ட கத்திய பிடிக்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? அந்த கத்தி போடானா நான் தூக்கி போறேன். ஏதாவது சொல்லிட்டீங்களா? அந்த பையன் தான் இதுதான் தவறான. என்ன போன்ல தூக்கி போடுறீங்க? என்னப்பா ஒரே ஒரு ஆளை போய்ட்டானா தலைவலி நல்லா இருக்கு தெரியுமா? அடிக்கிற மைதன அர்த்தம்னா அது அவரை நடந்து வரும்போது என்னையாவது பண்ணி அவரை கொஞ்சம் அதில் நிப்பாட்டி இப்படி திரும்பி பார்த்து, இப்போ நம்ம ஒரு ஃபோனு கீழே விழுதுன்னா அது யார ஃபோன்னு பார்ப்பாங்கல்ல, அவர் பார்த்தா சரி. ஏன்டா இப்படி பண்றீங்க? நிறைய புக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த புக்கை கூட நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. ஸ்டார்ட் பீசிங். ஓ பின்னாடி இந்த மீசை கட்டல. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த பின் இ சேவை மையத்தையும் ஓ ஆமா அவரோட தொகுதியில அவங்கதான் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க. ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 10 நபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வாங்க, நல்லா இருக்கியா? புதிய மின்னணு குடும்ப அட்டை. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு பெருசா வணக்கம் ஐயா. அதுதான் சார், அவரை பார்க்கறதே சந்தோஷம். அவர் கையால வாங்க இன்னும் சந்தோஷம் சொல்லவே முடியல. நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். பேசுறது கேட்கறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. சரி சரி சீனி போல. எப்படி இருக்கீங்க? ஐ டீம் வர்றா. இது நம்ம எழுதிக்க. நீ எழுதிக்க. புழுங்கல்ல ஒரு 10, புழுங்கல்ல 10, அள்ளிப்படி போடு. பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, அள்ளிப்படி போடு. போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். இட்லி அரிசி ஒரு 80, இட்லி அரிசி ஒரு 80, சட்னி அரிசி. இவங்க எடிட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்ட்டா சரியா போடுறாங்களா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. எல்லாரும் கிடைக்கணும். கண்டக்டர் விசிலிஸ்டர் அடிக்கட்டும்டா. அண்ணா கீர் போட்டாச்சுனே. அப்ப போகலாம்ங்கறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி.
நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு. தாக்க முடியல அண்ணா அது அது ஓடி வர்றாங்க. தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். மிஸ்டர் நினைச்சிட்டு இருக்க, அவர் உண்மையா பேசிட்டு இருக்காரு. இது புதுப்பேட்டை தனுஷோட டயலாக வெட்டி போட்டிருக்காங்க. மிஸ்டர் யோசிக்குது, என்ன இவர் கொஞ்சம் வித்தியாசமா கூறாரு அப்படின்னு பார்த்தா அது அவரே இல்லைங்க. உனி புதுப்பேட்டையை பார்க்கலையான்னு அதான் மிஸ்டர் யோசிக்குது. நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் கூறவா இருக்கு. மிஸ்டியோட முகம் பாவனையை வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி இது ஒரிஜினல்னு நம்பிருச்சு. அது நம்ம தனுஷோட வாய்ஸ். சரியா? நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பு எல்லாருக்கும் சிரிப்பு. சரி உட்காருக்க வேடாம். அச்சோ பட்டத்தை மாத்தி கொடுங்க. உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுவேன், நினைச்சு கூட பார்க்கலாம். அதான் ஆளுகளுக்கே வந்து அவர் இந்த வீடியோவை பார்த்து யோசிப்பார்ல, ஆஹா இது வீடியோவாகவே வந்துருச்சா, ஃபோட்டோ தான் கேட்டேன், வீடியோவாகவே வந்துருச்சு. நேற்று பூரா இந்த மீட்டிங் தான் ட்ரெண்டுக்கு. இவங்க யாருன்னு தெரியல, ஏதோ கார் கம்பெனி போல இருக்கு. அவங்க ஏதோ அந்த அவங்களோட அந்த மாடல் கார் இருக்கும்ல, அதை சின்ன பொம்மையா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, காரை பார்த்தோன்னே அதை வந்துச்சு போல. அவங்க பேசிட்டு இருக்காங்க இவர் பாட்டில் உருட்டுறது, கதவை திறந்து பார்க்குறேன். நான் யோசிக்கிறேன், ஐயா காரை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க மீம்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஃபன்னா இருந்தது பார்க்கறதுக்கு. இதான் அந்த காரு. A few moments later. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நடிக்கிட்டு இருக்கு. இதை இன்ஸ்பெக்ட் பண்றதோட நிறுத்தினாரு. யோசிச்சு பாருங்களேன், 90s கிட்டு மாதிரி யாரோ 90s கிட்டு பசியா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் பேசிக்கிட்டு இருக்காரா, நம்ம வந்து அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தா இவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், வாட் ஐம் ட்ரைங் டு சே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நானா இருந்தா கேட்பேன், இது ரிமோட்ல ஓடாதா, ரிமோட் இல்லையா அதுக்கு, குடியா பேட்டரியோட குடியா 2 அப்படின்னு கேட்க வேண்டியதான். என்னடா சின்ன பிள்ளை. டாடா பை see you thank you. நான் உங்கள் நட்டி வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி ஜிவாகர். இவன் எதுக்கு சார் இதெல்லாம் போட்டீங்க? வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட திவாகரை மதுரையில் வைத்து சென்னை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ப்ரோவோக் என்ற யூடியூப் சேனலுக்கு நேர்காணலுக்கு சென்ற போது மக்களே என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கு. ஏன் சார் நீங்க எல்லாம் என்ன கொலை பண்ணிட்டு இருக்கும் போது வீடியோ எடுக்கிறேன், அடைச்சி வச்சு என்ன கொலை பண்றாங்கிறத வீடியோல சொல்றேன்.
ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா சார்? என்ன சார் நீங்கள் எங்கேயாவது இப்படி கொலை பண்ணுவாங்களா? என்ன உளறிக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க, இந்த ஆள் எங்கே போனாலுமே என்னை அடைச்சி வச்சு அடிக்கிறாங்க, என்னை அடைச்சி வச்சு கொலை பண்ணுறாங்கன்னு இந்த சேனல் இல்லை 2-3 சேனலில் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க இல்லையா? அடிச்சு வச்சு குடும்பப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்னை போக விடாம தடுக்கிறாங்க. இவ்வளவு பேர் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, லேடிஸ் ஒன்றை போட்டு அடிக்கிறாங்களா? நிறைய பேர் அடிச்சு வச்சிருக்காங்க போல. ஐயோ ஏங்க இவன் லேடிஸுக்கு ஆபத்துங்க, இவன் அதுக்குள்ள பூட்டி வச்சிங்கன்னா. கேமரா, லைட் உள்ளிட்ட பொருட்களை திவாகர் சேதப்படுத்தியதாக யூடியூப் சேனல் சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை புதூரில் வீட்டில் இருந்த திவாகரை சென்னை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியாட்டா தின்னு தீர்த்துருவோம். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. சார் என் வயிறு பத்துக்கிட்டே எரியுது சார். ஏன் ராவா குடிச்சியா? எவ்வளவு நாள் நான் வயிறு எரிஞ்சு ராவா தானே குடிச்ச? பாதிப்படைஞ்சு என்னை அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க அடிச்சு. வீடியோவில் 5 பேர் தானே இருந்தாங்க. உன் இஷ்டத்துக்கு பேசுறதா? 30 பேர் சேர்ந்து அடிச்சு தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்கா சாத்துங்க. இன்ஸ்பெக்டர் முருகன் காமிச்சு, சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் காமிச்சு, இந்த ஆதாரங்களை அழிச்சிட்டு என் புகாரை வந்து கிடத்த காணுன்ற மாதிரி கிழிச்சு போட்டாங்க சார். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருந்தா உள்ள வந்து முடியா? இங்க என்ன வேலை? உங்களை எல்லாம் பார்த்தா போலீஸ்கார் மாதிரி தெரியல. இல்ல, காவல் அதிகாரிகள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிகள் நேர்மையா இல்லாம காசு பண்ணா துட்டு மணி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில வந்து. சாரி மேனேஜர். ஆட்சியை வேற சொல்றாரு. என்னடா நீ உயிரோட இருந்தா நாளைக்கு செஞ்சுக்கலாம். சிசிடிவி மட்டும் பாருங்க, நீ பண்றதெல்லாம் பண்ணி அடி வாங்கி போட்டு ஆட்சின்ற. உனக்கு போன ஆட்சியில நீ எவ்வளவு ஃப்ரீயா சுத்திட்டு இருந்த? பிக் பாஸுக்கெல்லாம் போனீங்க, இப்ப முடியல போல இருக்கு. சரி கத்து வரட்டும். சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணி இந்த கேஸ வேற ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கணும் அப்படின்னு போட்டுருக்கோமா? கவர்மெண்ட் இதை உனக்கு அலர்ட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நம்ம வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இடைச்சங்கம் முதல் சங்கம் தங்க வச்சு வளர்த்த, தமிழ்ல வளர்த்த, மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிடுவாங்களோன்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்தான், அடுத்தடுத்து புகழ் பெற்றான். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சார் சொல்ல மாட்டேங்க. நல்ல டாக்டர் பார்க்க சொல்லுங்க. இவன் திருந்த மாட்டான் சார். அப்ப வெளியே விட்டுட்டாங்கல்ல அவரை? அதான் தெரியல. தான் வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படி இப்படின்றது. இப்போ இவன் உள்ள போனா என்ன, வெளியே வந்தான். இதுல நான் இவனை எதிர்பார்க்கவே இல்லை. பொலிட்டிக்கல் வீடியோன்னு நினைச்சேன், கடைசியில மென்டல் வீடியோ ஆயிடுச்சு கொஞ்சம். எனிவேஸ், அந்த பொலிட்டிக்கல் வீடியோ மட்டும் நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.